Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. கடந்த அதிமுக ஆட்சியில தூத்துக்குடினால நமக்கு நினைவுக்கு வந்தது எது? துப்பாக்கி சூடு. 13 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டதை மறக்க முடியுமா? அப்படி ஒரு மனிதநேயமற்ற கொடூரமான துப்பாக்கி சூட்டை நடத்தினவர் தான் பழனிசாமி. தமிழ்நாட்டு வரலாற்றில் அதிமுக ஆட்சியால் வைக்கப்பட்ட மிகப்பெரிய கரும்புள்ளி அது. துயரமும் கொடூரமுமான அந்த சம்பவத்தை இப்ப நினைச்சாலும் நெஞ்சமெல்லாம் பதறுது. 2018ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நான் உடனடியாக தூத்துக்குடிக்கு வந்தேன். துப்பாக்கி சூட்டின் சத்தமும் மக்களின் மரண ஓலமும் ஒழிச்சுக்கிட்டு இருந்த அந்த காட்சி இப்பவும் என் மனசை விட்டு அகலவில்லை. ரத்தத்தை உரைய வைக்கிற இந்த சம்பவம் பத்தி அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி கிட்ட போய் ஊடகங்கள் கேட்டப்போ என்ன சொன்னாரு? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாது. உங்களை போல நானும் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு துளி கூட நெஞ்சில ஈரம் இல்லாம பழனிசாமி பேட்டி அளிச்சதை யாரும் மறந்திருக்க முடியாது. போலீஸ் உள்துறையை கையில வச்சிருந்த மாநிலத்தின் முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா அதுன்னு நாடே கோபத்தில் கொந்தளிச்சது. அந்த அளவுக்கு பெரிய பொய்ய சொன்னார் பழனிசாமி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எடப்பாறைய முழுங்கிட்டு கசாயம் குடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய பொய்ய பழனிசாமி என்று சொன்னார். அவர் சொன்னது எவ்வளவு பெரிய பொய்ன்னு அவங்க ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஆணையம், கமிஷன் ஆணையமே சொல்லுச்ச. நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையில பழனிசாமி சொன்னது பொய்ன்னு தெளிவாக வந்திருக்கு. பச்சை பழனிசாமின்னு மக்கள் சும்மாவா சொன்னாங்க? பழனிசாமிக்கு தெரிஞ்சுதான் துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு ஆணையம் ஆதாரபூர்வமா சொல்லி இருக்கு. ஆணையத்தில் சாட்சியாக விசாரிக்கப்பட்டவங்க யார் தெரியுமா? அப்போது இருந்த தலைமைச் செயலாளர், அடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருந்த அப்போதைய டிஜிபி, அன்றாட நிகழ்வுகளை முதலமைச்சருக்கு சொல்ற அப்போதைய உளவுத்துறை ஐஜி, இப்படி அரசினுடைய உயர் பொறுப்புகள் இருந்த அனைவரும் சொன்ன சாட்சியத்தை வச்சுதான் பழனிசாமிக்கு தெரிஞ்சுதான் துப்பாக்கி சூடு நடந்திருக்குன்னு ஆணையம் உறுதி பண்ணுச்சு. தூத்துக்குடியில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் அங்குள்ள நிலவரங்களையும் நிமிஷத்துக்கு நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்டேட் பண்ணதாக அவங்க சொன்னாங்க. எனவே ஊடகங்கள் மூலமாகத்தான் துப்பாக்கி சூடு பத்தி தெரிஞ்சுக்கிட்டதாக பழனிசாமி சொன்னது தவறானது என்று ஆணையத்தோட அறிக்கையில வெட்ட வெளிச்சமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பழனிசாமியோட பொய் அம்பலப்படுத்தின ஆணையம் யாருடைய ஆட்சியில் அமைக்கப்பட்டது? ஆணையம் திமுக ஆட்சியிலேயா? இல்ல, அவங்க ஆட்சியிலே தான். அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட ஆணையம் தான் அது. திமுக அரசு பொறுப்பேற்றதும் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களோட இடைக்கால அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் நம்ம கழக அரசு பல நடவடிக்கைகள் எடுத்துச்சு. கலவரத்தில் ஈடுபடாத நபர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட 38 வழக்கு பெறப்பட்டுச்சு. போராட்டத்தின் போது காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட 93 நபர்களுக்கு அவங்களும் அவங்க குடும்ப உறுப்பினர்களும் அனுபவிச்ச மனவேதனைகளை பொருட்டு 1 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டுச்சு. காவல்துறையால கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறை அடைக்கப்பட்டு பிறகு இறந்து போன திரு பரத்ராஜ் அவருடைய தாயாருக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டுச்சு.
திரும்ப பெற தகுதியுள்ள 38 வழக்குகளில் தொடர்புடைய நபர்களின் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக தடையில்லா சான்றிதழ் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுச்சு. இது எல்லாத்துக்கும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் 26/5/2021 அன்று உத்தரவிட்டோம். தூத்துக்குடி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 21 நபர்களுக்கு கடந்த ஆட்சியில கண்துடைப்பா சில பணிகள் வழங்கப்பட்டுச்சு. அவங்க படிப்புக்கேற்ப தங்களுடைய படிப்புக்கேற்ப தகுதிக்கேற்ற பணிகளை கேட்டாங்க. அதை நிறைவேற்றி கொடுத்ததும் திமுக அரசு தான். அவங்க கல்வி தகுதிக்கேற்ற பணியிடங்கள் 18 நபர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த துயரங்களுக்கெல்லாம் காரணமான ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக திறக்க முடியாதபடி சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் உறுதியான வாதங்களை முன்வச்சு வெற்றி கண்டது நமது திராவிட மாடல் அரசுதான். ஒரு ஆட்சி நிர்வாகம் ஈவிரக்கலாம எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு கடந்த அதிமுக ஆட்சி. ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய கண்ணீரை தொடர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில ஒளி வீசும் உதயசூரியனா இருக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் திமுக ஆட்சி. மக்கள் விரோத ஆட்சி நடத்தின பழனிசாமி தன் ஆட்சியினுடைய அவலங்களை எல்லாம் மக்கள் மறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. மக்களை ஏமாத்த திரும்பவும் அவர் பிரச்சாரம் செய்ய தொடங்கி இருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி திருச்சியில பேசின பழனிசாமி எனக்கு 2 மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். ஒன்னு, திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லி இருக்கிறார். அந்த அளவுக்காவது பழனிசாமிக்கு புரிதல் இருக்கேன்னு எனக்கு முதல்ல மகிழ்ச்சி. பழனிசாமி அவர்களை களத்துல மோதுவோம், எங்க சாதனைகளையும் உங்க துரோகங்களையும் எடை போட்டு மக்கள் தீர்ப்பளிக்கட்டும். எங்கள் கொள்கை எப்படி உயர்வானது, அந்த கொள்கைகளுக்காக நாங்கள் எப்படி உறுதியோடு நிற்கிறோம், கொள்கை அடிப்படையில் ஆட்சியை நடத்தி திட்டங்களை எப்படி செயல்படுத்துறோம், ஒவ்வொரு நாளும் அது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் பழனிசாமி யார், நேற்று யாரோட இருந்தார், இன்னைக்கு யாரோட இருக்கிறார், நாளைக்கு யாரோட இருப்பார், சுயநலத்தோட முழு உருவமா, தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படியெல்லாம் அடகு வச்சார், நேரத்துக்கு ஏத்த மாதிரி எப்படியெல்லாம் தவழ்ந்து தவழ்ந்து பழனிசாமி போராடுவார்னு மக்கள் எடை போட்டு தீர்ப்பளிப்பாங்க. எப்படி என்னை பற்றி அவதூறுகளை பரப்பி விமர்சிச்சு புடம்போட்ட தங்கமாக எஃகு போல நெஞ்சுறுதி கொண்டவனாக மாத்தி இருக்காங்களோ அதே போல இப்போ தம்பி உதயநிதியையும் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார். இது 2வது மகிழ்ச்சி. பழனிசாமி இப்ப 2வது மகிழ்ச்சி சொன்ன பாருங்க, உதயநிதியை கூட பேச ஆரம்பிச்சிருக்கார் அவர். பழனிசாமி அவர்களை எங்களை தொடர்ந்து விமர்சிங்க, வரவேற்கிறோம். ஆனா விமர்சனங்கள் ஆக்கபூர்வமானதாக இருந்தா சொல்றது யாருன்னு பார்க்க மாட்டோம், பயனடைகிறது மக்கள். அவர்களை மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நாங்கள் செயலாற்றுவோம். இதுதான் திமுக. நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். கடந்த 10 ஆண்டுகள் நாட்டை நாசப்படுத்தி படுகொலையில் தள்ளியிருப்பது பாஜக. எந்த பாஜக? மோடிதான் எங்க டாடின்னு பாதம் தாங்கிகளா தூக்கி தலையில் சுமந்தீங்கள படுபாவிகள் பாஜக. தங்களுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும்னு உங்களுக்கு ஷிஃப்ட் கொடுத்திருக்காங்களே அந்த பாஜக. அந்த பாஜகவை கண்டிச்சு விமர்சிச்சு ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட இருந்து வரலையே. எஜமான விசுவாசம் தடுக்குதா? பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு முன்னால் இந்நாள் கிடையாது, என்னாலும் பாஜக தான் எஜமானர்களா? நீங்க அவங்களோட பாதம் தாங்கிகளா? மனமுவந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கொள்கையற்ற கூட்டம் நீங்க.
மோடியை பத்தி பாசாங்குக்கு கூட 10 சொற்கள் பேசாத பாதந்தாங்கி பழனிசாமி தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாராம், உரிமைகளை மீட்க போறாராம். பழனிசாமி அவர்களே, எல்லா உரிமைகளையும் அடகு வச்சது நீங்க தான். உங்களுக்கு இதையெல்லாம் சொல்ல அருகதை இருக்கா? இப்படி பாதந்தாங்கி பழனிசாமி ஒரு பக்கம்னா அவருடைய ஓனர் மோடி இன்னொரு பக்கம் வந்திருக்கிறாரு. தேர்தல் நேரத்தில் தான் கனிமொழி சொன்னது போல தேர்தல் நேரத்தில் தான் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு பக்கம் ஒருவர் அப்பதான் பார்க்க முடியும். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.